ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான ஒரு சாக்லேட் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். அதில் ஒரு அரிப்பை வச்சிடலாம். 1 கப்பு மைதா மாவு சேர்த்துருக்கேன். 1/4 கப்பு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா அரித்து எடுத்துக்கலாம். கேக் பண்ணும்போது 2 or 3 டைம்ஸ் ஆகுது நல்லா அரித்து எடுத்துக்கிறது ரொம்பவுமே நல்லது. மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு அதில் ஒரு எக் நான் உடைச்சி ஊற்றிருக்கேன். வெனிலா கேக்குனா 1 கப்பு மாவுக்கு 1/2 கப்பு சீனியே போதும். இது சாக்லேட் கேக்னால் நான் 1 கப்பு சீனியை நல்லா பொடிச்சு சேர்த்துருக்கேன். பிளெண்டர் எதுவுமே இல்லாமல் ஹேண்ட் விஸ்க் வச்சே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம். ஒயிட் கலரில் வரணும், அந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிடணும். இந்த கலர் வர்றது வர நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்த்துடலாம். 1/4 கப்பு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கலாம். 1/4 கப்பு பாலும் சேர்த்துருக்கேன். வெண்ணிலா எசன்ஸ் இல்லைன்னா சாக்லேட் எசன்ஸ் சேர்த்துக்கலாம். நான் சாக்லேட் எசன்ஸ் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கத கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம். ஓடிஜியில் தான் வைக்க போகிறேன், அதனால் 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண விட்டாச்சு. அதுக்கடையிலேயே நம்ம மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம். 1/4 கப்பு பால் மட்டும்தான் நம்ம விட்டுருக்கோம். ஒரு முட்டையும் விட்டுருக்கோம். அதனால் தண்ணீர் கண்டென்ட் குறைவாக தான் இருக்கும். அதனால் 1/4 கப்பு வெந்நீர் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஒரு பேட்ச் மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததும் மாவு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். மாவு எல்லாத்தையுமே போட்டுடலாம். மாவு எல்லாத்தையும் போட்டுட்டு இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இனி பேக்கிங் பேனில் ஊற்றிடலாம். பேனில் நான் பட்டர் ஷீட் போட்டிருக்கேன், அதிலையே ஊற்றிடலாம். கன்சிஸ்டன்சி பாருங்கள், இப்படி தான் இருக்கணும். சாக்கோ சிப்ஸ் போட்டால் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக சாக்கோ சிப்ஸை இந்த மாவுலேயே ஆட் பண்ணிடலாம். 2 மட்டும் டேப் பண்ணிவிட்டு ஓவனில் வச்சிட வேண்டியது தான். 180 டிகிரி செல்சியஸில் 20 நிமிஷம் வச்சாலே போதும், சூப்பராக குக் ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல குக் ஆயாச்சு. பேக்கிங் பேனில் இருந்து எடுத்துகிட்டு இதை நல்லா ஆற விட்டுறலாம். ஆறுனதுக்கு அப்புறமா நான் 2 லேயராக கட் பண்ணியிருக்கேன். அதில் கொஞ்சம் சுகர் சிரப் ஆட் பண்ணிடலாம். விப்பிங் க்ரீமும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சாக்லேட் கனாஷும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் ஊற்ற போகிறோம். விப்பிங் க்ரீமில் நான் கொஞ்சமாக சாக்லேட் கனாஷும் சேர்த்துருக்கேன், அதனால தான் இந்த கலரில் இருக்குது. விப்பிங் க்ரீம் வச்சதுக்கப்புறமா கொஞ்சம் சாக்லேட் கனாஷையும் ஊற்றி விட்டுடலாம். அடுத்த லேயரையும் வச்சுட்டு இதே மாதிரியே செய்திடலாம். விப்பிங் க்ரீம் ஃபுல்லாக வச்சதுக்கப்புறமா ஃபைனலாட்டு சாக்லேட் கனாஸை ஊற்றி விட்டுறலாம். சாக்லேட் கனாஸையும் ஃபுல்லாக அப்ளை பண்ணினதுக்கப்புறமா சுகர் பால்ஸையும் தூவி விட்டுருக்கேன். ஒரு 20 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடலாம். 20 நிமிஷம் போல் கழிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கேக் சாப்பிட ரெடியாகிட்டுருக்கு. இனி நம்ம கட் பண்ணிடலாம்.
நம்ம சேனலில் ஏற்கனவேயும் நிறைய கேக் ரெசிபீஸ் போட்டிருக்கோம், ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். என்னுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நல்ல டேஸ்டியான சாஃப்டான சாக்லேட் கேக் ரெடி ஆகிட்டு நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.